இதோ உன் ராஜா. சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்ராயீமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்தவில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். மேசியாவை பற்றியும் அவருடைய ராஜ்யத்தை பற்றியும் இங்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேசியாவின் குணாதிசயங்களை பற்றியும் அவர் எவ்வாறு வருவார் என்பது பற்றியும் கர்த்தர் இங்கு தெளிவுபடுத்துகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். மத்தேயு 21:6-7. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். யோவான் 12:14-15. பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்கள் மத்தியிலே மேசியாவின் வருகையை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்னும் செய்தியை கேட்டு பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்தார்கள். மேசியாவின் வருகையை பற்றிய நற்செய்தி யூதர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்தது. வரப்போகிற மேசியா ராஜாவாக வருவார். கிறிஸ்துவானவர் கர்த்தாதி கர்த்தாவாகவும் ராஜாதி ராஜாவாகவும் இருக்கிறார். அவர் அதிகாரம் உள்ள பிரபுவாகவும் இருக்கிறார். வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரமும் மேசியாவாகிய கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ சபை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவருடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தின் ஆளுகை அவருடைய சபையிலே நடைபெறுகிறது. ராஜாவானவர் நீண்ட காலமாக யூதர்கள் மத்தியிலே வராமல் காலதாமதம் பண்ணினார். இப்போது அவர் வருவதற்கான வேளை வந்திருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசி கிறிஸ்துவானவரின் வருகையை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லும் போது, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவானவரின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. வரப்போகிறவர் நிச்சயமாகவே வருவார். அவர் சீக்கிரத்தில் வருவார். மேசியாவின் வருகையில் சிறிது தாமதம் உண்டாயிற்று. மேசியா சிறிது காலத்திற்கு இந்த பூமிக்கு வராமல் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக காலதாமதம் பண்ணினார். இப்போது அவர் ராஜாவாக இஸ்ரவேல் வம்சத்தார் மத்தியிலே வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சகரியா தீர்க்கதரிசி சொல்லும்போது மேசியாவின் குணாதிசயங்களை பற்றியும் சொல்லுகிறார். மேசியா யூதர்கள் மத்தியிலே வரும்போது அவருடைய வருகையை யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மேசியா நீதியுள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துவின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பதற்கு கிறிஸ்துவானவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறவர்களும் முழு மனதோடு அவரை பற்றி கொள்ளுகிறவர்களும் அவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். கிறிஸ்துவானவருடைய தெய்வீக பாதுகாப்பும் தெய்வீக பராமரிப்பும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். மேசியா ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உலக ரட்சகர். மனுஷருடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கும் ரட்சிப்பின் வல்லமை கிறிஸ்துவானவரிடம் உள்ளது. அவர் ரட்சகராக இருந்தாலும் அவரிடத்தில் பெருமை இல்லை. மேசியா தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் அன்பாய் ஆளுகை செய்கிற கிருபையும்
கரிசனையும் கிறிஸ்துவானவரிடம் உள்ளது. அவர் தரித்திரராயும் ஒடுக்கப்பட்டவராயும் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். மனுஷர்கள் அவரை புறக்கணித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கூட அவரை விட்டு விலகி போய்விட்டார்கள். கிறிஸ்துவானவர் தனிமையில் இருந்தாலும் அவர் பிதாவோடு எப்போதும் ஐக்கியத்தில் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு ராஜாவாக வருகிறார். அவருடைய ராஜ்யம் இந்த உலக பிரகாரமான ராஜ்யம் அல்ல. அவர் தமக்காக இந்த உலகத்திலே உலக பிரகாரமான ராஜ்யம் எதையும் ஸ்தாபிக்கவில்லை. தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக கிறிஸ்துவானவர் எந்த தேசத்தின் மீதும் யுத்தம் பண்ணவில்லை. உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் தாழ்மை உள்ளவராகவே இருக்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11:29. எருசலேம் கர்த்தருடைய பரிசுத்த நகரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த நகரமான எருசலேமுக்குள்ளே பிரவேசித்த போது அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் ராஜாவாக இருந்தாலும் அவர் கம்பீரமான குதிரையின் மீது ஏறி போக விரும்பவில்லை, அல்லது அலங்காரமான ரதத்தின் மேல் ஏறி பவனி வரவும் ஆசைப்படவில்லை. பொதுவாக ராஜாக்களும் பிரபுக்களும் குதிரைகள் மேலும் ரதங்கள் மேலும் பவனி வந்து தங்களுடைய ராஜ மேன்மையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். கிறிஸ்துவானவரோ தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். கழுதைக்குட்டி சாதாரண மிருகம். இது குதிரையைப் போல் வேகமாய் ஓடாது. ராஜாக்களும் பிரபுக்களும் கழுதையின் மீது ஏறி போக விரும்ப மாட்டார்கள். கழுதையின் மீது ஏறி போவது அந்தஸ்து குறைவான செயல். கழுதைக்கும் மதிப்பு இல்லை, கழுதையின் மீது ஏறி போகிறவருக்கும் மதிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து கழுதைக்குட்டியாகிய மரியின் மேல் ஏறி போகும்போது அவர் கழுதையின் மீது அமருவதற்கு அதிலே சேணம் வைக்கப்படவில்லை. கழுதையின் மீது ஏறி சவாரி பண்ணுவதற்கு தேவையான உபகரணங்கள் எதுவும் அங்கே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கழுதையின் மீது விரிக்கிறார்கள். கிறிஸ்துவானவர் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவராக அந்த கழுதைக்குட்டியாகிய மரியின் மீது ஏறி அமர்ந்து எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியிலே சகல மகிமையோடும் சகல மேன்மையோடும் ஸ்தாபிக்கப்படும். கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல, இது ஆவிக்குரிய ராஜ்யம். கிறிஸ்துவின் ராஜ்யம் பரலோகத்தின் ராஜ்யம். கிறிஸ்துவானவர் ராஜாவா இருக்கிறார். அவருக்கென்று ஒரு ராஜ்யம் உள்ளது. அவருடைய ராஜ்யம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது அவர் எந்த தேசத்தோடும் யுத்தம் பண்ணவில்லை. அவர் உலக பிரகாரமான யுத்த ஆயுதங்களையும் பயன்படுத்தவில்லை. கிறிஸ்துவானவர் எப்ராயிமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவார். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது கிருபையாய் இருக்கிறார். அவர்களுடைய விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணுகிறார். அவர்கள் இதுவரையிலும் தங்கள் பாதுகாப்புக்கு ரதங்களையும் குதிரைகளையும் நம்பினார்கள். கர்த்தரோ அவர்கள் உள்ளத்திலே நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். அவர்கள் இப்போது தங்கள் பாதுகாப்புக்கு குதிரைகளையும் ரதங்களையும் நம்பாமல் கர்த்தரையே நம்புகிறார்கள். கர்த்தர் எப்ராயிமினின்று ரதங்களை அற்றுப்போக பண்ணுகிறார். அவர் எருசலேமில் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் இப்போது கர்த்தருடைய வல்லமையை நம்புகிறார்கள். தங்கள் மேசியாவின் பலமும் பராக்கிரமமும் தங்களை பாதுகாப்பதற்கு போதுமானது என்று யூதர்கள் விசுவாசிக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும் போது ஜாதிகளோட யுத்தம் பண்ண மாட்டார். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். கர்த்தர் மனுஷருடைய இருதயங்களை ஆளுகை செய்கிறார். தம்மை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்குள்ளே கிறிஸ்துவானவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். கர்த்தரை தங்கள் தேவனாக நம்புகிறவர்கள் அவரை பூரணமாய் விசுவாசிக்கிறார்கள். கர்த்தர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறும்போது தேசத்திலே சமாதானம் உண்டாயிருக்கும். கர்த்தர் ஜனங்களுக்கு சமாதானம் கூறியே இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். கர்த்தர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறும்போது இந்த பூமியில் உள்ள மனுஷர் மத்தியிலே பிரியமும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். மனுஷர் ஒருவருக்கொருவர் சமாதானமாய் இருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே காணப்படுகிற பகைகள் எல்லாம் ஒளிந்து போகும். கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியிலே யுத்தம் பண்ணி ஸ்தாபிக்கப்படுவதில்லை.
இது ஜாதிகளுக்கு சமாதானம் கூறி ஸ்தாபிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே யுத்த ஆயுதங்களுக்கு வேலை இல்லை. கர்த்தர் இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது யுத்த வில்லும் இல்லாமற் போகும். யுத்தத்திலே பயன்படுத்திய ஆயுதங்களையும் பட்டயங்களையும் உருக்கி விவசாயம் பண்ணுகிற கலப்பைகளாக மாற்றுவார்கள். மேசியாவினுடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் பூமியின் எல்லை பரியந்தம் போய் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இருளாய் இருக்கிற இந்த உலகத்தில் சுவிசேஷத்தின் ஒளியை ஏற்ற வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தில் நடப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். மேசியாவின் மூலமாய் மனுக்குலத்திற்கு ஏராளமான நன்மைகளும் உபகாரங்களும் ஆசீர்வாதங்களும் உண்டாகும். எல்லா உபகாரங்களிலும் பிரதான உபகாரம் மனுஷருடைய ஆத்தும ரட்சிப்பு. கிறிஸ்துவானவர் உலக இரட்சகராய் இருக்கிறார். அவர் மனுஷருடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். கிறிஸ்துவானவருடைய ரட்சிப்பை விவரிப்பதற்கு யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்ததும் கர்த்தர் அவர்களை சிறையிருப்பில் இருந்து விடுவித்ததும் இங்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் அல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதர்களுக்கு பாபிலோன் தேசத்து சிறையிருப்பு தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருப்பதைப் போல இருக்கிறது. அவர்கள் சிறையிருப்பில் இருக்கும் தேசத்திலே கர்த்தரை தேட வேண்டும். அப்போது கர்த்தர் அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். அவர்களுடைய சிறையிருப்புகளில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணுவார். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். லேவியராகமம் 26:42. அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதியரின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்தில் இருந்து அவர்களை புறப்படச் செய்து அவர்களுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். லேவியராகமம் 26:44-45. உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டு இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உபாகமம் 30:4-5. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உறுதி பண்ணப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் தம்முடைய வாக்குத்தத்தங்களை இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேற்றுகிறார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்த யூதர்கள் மேசியாவினுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுவிக்கப்பட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்பதற்கு இது அடையாளமாய் இருக்கிறது. நம்மை ரட்சிப்பதற்காகவே நம்முடைய ராஜா நம்மிடத்தில் வருகிறார். ஆகையினால் சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவை பற்றிய செய்திகள்: நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர். கர்த்தர் எப்ராயிமின் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் இரண்டாம் வருகையும் இவ்விரண்டு வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. அர்மகதோனில் நடைபெறும் யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய சேனையும் அழிக்கப்படுவார்கள். இதன் பின்பு மேசியா உலகம் முழுவதையும் ஆளுகை செய்வார். ஜாதிகளுக்கு மேசியா சமாதானம் கூறுவார். கர்த்தருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். மேசியா உலகம் முழுவதையும் ஆளுகை செய்வார்.
புதிய உடன்படிக்கையின் பிரகாரம் சீயோனின் சிறைகள் விடுவிக்கப்பட்டார்கள் அல்லது விடுவிக்கப்படுவார்கள். சிறைப்பட்டவர்கள் யார் என்பது இங்கு தெளிவாக கூறப்படவில்லை. கர்த்தருடைய நாளின் போது சிறைப்பட்டவர்களை இந்த வாக்கியம் குறிப்பிடலாம். இவர்கள் நம்பிக்கையுடைய சிறைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் அந்தி கிறிஸ்துவிடமிருந்து விடுவிக்கப்படும் போது, தமது இரண்டாம் வருகையின் போது இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை ரட்சிக்கும் போது நம்பிக்கையுடைய சிறைகள் ஜீவனோடு இருப்பார்கள்.